வணக்கம். 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரக் கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகக்ஷமி. இந்த ஸ்லோகத்தில் ஒரு உண்மையான பக்தனின் குணங்களை பகவான் கிருஷ்ணர் நமக்கு விளக்குறாருங்க. நம்ம எல்லாரோட ஆசையும் அதுதானே. கிருஷ்ணருக்கு பிடிச்ச பக்தனாக எப்படி மாறுறதுன்னு பார்க்கலாமா? அவர் பக்தனின் வெளிப்புற அடையாளங்களால் அவரை அளவிடலைங்க. மாறா அவருடைய குணநலன்களை பார்த்து தான் அவங்கள அளவிடுறாரு. ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வெறுப்பில்லாத மனம், அத்வேஷ்டா. யாரிடமும் பகைமை அல்லது வெறுப்பு வைத்து கொள்ளாமல் இருப்பது. தவறு செய்தவரின் செயலுக்கு எதிர்ப்பு காட்டலாம், ஆனால் அந்த நபரிடம் நிரந்தர வெறுப்பு கொள்ள வேண்டியதில்லை. இரண்டாவது, அனைவரிடமும் நட்பும் கருணையும், மைத்ரி கருணை. எல்லா உயிர்களிடமும் அன்பாக நடந்து கொள்வது, பசியுடன் இருப்பவருக்கு உணவு கொடுப்பது, விலங்குகளை அன்புடன் நடத்துவது, சிரமத்தில் இருப்பவருக்கு உதவுவது, இவை அனைத்தும் பக்தியின் வெளிப்பாடு. மூன்றாவது, அகங்காரம் இல்லாத மனம், நிரஹங்காரம். நான் செய்தேன், என்னால் நடந்தது என்ற பெருமையை விடுவது. நம்மிடம் உள்ள திறமைகளும் வாய்ப்புகளும் இறைவனின் அருளால் கிடைத்தவை என்பதை நினைவில் கொள்வது, அதை மறக்கக்கூடாதுங்க. நான்காவது, இன்பமும் துன்பமும் சமம். வெற்றி வந்தால் அளவுக்கு மீறி மகிழாமல், தோல்வி வந்தால் மனம் உடையாமல், இரண்டையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வது. ஐந்தாவது, மன்னிக்கும் குணம், க்ஷமா. மன்னிப்பது பலவீனம் அல்ல, மாறாக மன வலிமையின் அடையாளம். மன்னிப்பதால் முதலில் அமைதி பெறுவது யாரு? நாம் தான். அதை நம்ம மறக்கக்கூடாதுங்க. இன்றைய உலகில் கோபம் அதிகரிக்கிறது, பொறாமை வளர்கிறது, பொறுமை குறைகிறது, போட்டி மனப்பான்மை அதிகமாகிறது. இந்த சூழலில் கிருஷ்ணர் சொல்லும் வழி, யாரையும் வெறுக்காதீர்கள், முடிந்தவரை அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், வெற்றி வந்தாலும் பணிவுடன் இருங்கள், தவறு செய்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மனம் கொண்டவரே உண்மையான பக்தர். கிருஷ்ணருக்கு பிடிச்ச பக்தரா மாற தயாராயிட்டீங்களா? நன்றி.